இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் கடகம், சிம்மம், கன்னியில பிறந்தவங்களுக்கு நம்ம பார்க்க போறோங்க. சரிங்களா? குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது? 2025ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். முதல்ல கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்க? லாபத்துல இருந்து விரயத்துக்கு வரார் குரு பகவான். சுப செலவுகள், சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்துக்காக செலவு செய்யறது, குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்காக அதிகமாக செலவுகள் நீங்க செய்வீங்க. ரெண்டாவது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அப்ராட் போறதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக உங்களால் வெளிநாடு போக முடியும். அதற்கடுத்து கடன் வாங்கி அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் வாழ்க்கையில போவீங்க. கடனால் உயரக்கூடிய ராசியில இந்த கடகராசிக்காரங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர போறார். 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்து பலன்ல கண்டிப்பா இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் இல்லாம இருக்கோ கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது, குழந்தைகள் நினைத்து பிள்ளைகள் நினைத்திருக்கக்கூடிய கவலைகள் தற்போது விலகும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்கால சிந்தனைகள் அதிகமாக வலுக்கும் அப்படின்னே சொல்லலாம். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றிகளும். அஷ்டம சனி நடந்தாலும் கூட ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் உங்க பக்கம் தான் இருக்கு. அடுத்து கன்னியா ராசிக்காரங்க. கன்னியா ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். அதுல 10ல குரு பதவியை பறிக்கும் சொல்லுவாங்க. வேலை ரீதியா கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் நிதான போக்கு அதிகமா நீங்க கடைப்பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் வேலை மாற்றம் செய்யாம இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலும் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கனால கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கு. வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக தான் இருக்கும். என்னதான் சனி 7ஆம் இடத்துல கண்டகசனி வந்தாலும் கூட குரு குடும்பஸ்தானத்தை வரலாம். கண்டிப்பா குடும்ப வாழ்க்கை நன்றாகவே இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வீடு, மனை, வாகன வசதிகள் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும்.